வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்க்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,75,000 கோடி வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தான் வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க. உணவு பற்றாக்குறை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும், ஆல்ரெடி ஏற்படுத்தியாச்சு. டீம் இது வந்து பார்த்தா டே 112. நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா குருத்வார் பேவா அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்சியன்ட்டான சிட்டி. இது வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பகவானுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. அது காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரஸ்வதி ரிவர் வந்து இங்கே ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. சேம் டைம் இவங்க வந்து இதை மகாபாரதத்துக்கூடையும் வந்து தொடர்பு படுத்தி இங்கே நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி பட் மக்கள் வந்து அது ரொம்ப நம்புகிறாங்க. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தர்கா, இது குருத்வார். ஸோ நான் நேற்று இங்கே தான் உள்ளதாக ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாம் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு அமைதியான ஒரு இடம். இப்போ நம்ம இங்கேருந்து சண்டிகர் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டே வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும். ये हरियाणा ये पंजाब है, सच बोल रहे हैं टीम? और என்ன சொல்றாருன்னா हरियाणा की है, आपका वाइफ हरियाणा का है, आप पंजाब का है. उसी साइड हरियाणा, इसी साइड पंजाब. एक मैं बता दूंगा वीडियो में. டீம் ஆக்சுவலாக இப்போ நான் நிற்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் டுவார்ட்ஸ் சண்டிகர் போயிட்டுருக்கேன். இப்போ நான் இருக்கிற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது பஞ்சாபுக்கு சேர்ந்தது. அந்த சைடு உங்களுக்கு தெரியுது பாருங்கள் வீடு, அதெல்லாம் வந்து பார்த்தா ஹரியானாக்கு சேர்ந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு கப்புள். ஸோ அவர் நம்ம பார்த்தோம்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பஞ்சாப்காரா, அவங்க ஒய்ஃப் வந்து ஹரியானாவா. ஸோ ஏன்னா எனக்கு அந்த மேப் நான் எக்ஸாக்டாக என்ன எதுன்னு பார்க்கல, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக வயல் தான். அதாவது இங்கே வந்து இப்போ இந்த சீசனில் வந்து இவங்க போடுறது கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோதுமை வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் சரி, ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இதுக்கு இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடுவாங்களாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும். அதாவது இப்போது நம்ம சாப்பிட்ற ஒரு அரிசி வந்து நம்ம வீட்டில் வந்து வருது அப்படின்னா, 1 கிலோ அரிசி நம்ம தட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 லிட்டர் வாட்டர் வந்து அது எடுக்குது. அப்போது இங்கே என்னென்னா பிரச்சனை, இப்போ நீங்கள் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ரைஸுக்கு வந்து அரிசிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகும்போது என்னென்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து லெவல் வந்து கம்மியாகும். அது இல்லாமல் இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், உப்பு தினமும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. இப்போ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லி நம்ம போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டுங்கிறது அது உப்பு தான். அது நீங்கள் போடும்போது நிலத்துலையும் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து செத்து போகும். அது இல்லாமல் அது தண்ணியும் நிறைய எடுக்கும். அப்போ என்னென்னா உங்களோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிட்டே வருது. சேம் டைம் மண் வளம் குறைஞ்சிட்டே போகுது. சேம் டைம் கல்டிவேஷனும் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஃபுட் கிரைசிஸில், அதாவது உணவு பற்றாக்குறை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும், ஆல்ரெடி ஏற்படுத்தியாச்சு. அதனால தான் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற பொருளோட விலை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அது கூட பணவீக்கம் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம இதிலிருந்து தாண்டி வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது சிறுதானியங்கள்னு சொல்கிறாங்கல்ல, மில்லட்ஸ், அதுதான். அப்போது அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து போகும்போது நீங்கள் கம்பு, சோளம், ராய் எது எடுத்தாலும் சரி, ஜென்ரலாக அது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஜாஸ்தி எடுக்காது. அதுக்கு வந்து 1 மழை 2 மழை பெஞ்சாலே போதும், அது வந்து கொடுத்துரும். சேம் டைம் அது உடம்புக்கு சத்தானதும் கூட. ஆனால் அது அழியறதுக்கு காரணமாக இருந்த அரசாங்கமே இப்போ வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. சேம் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருத்திக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்எஸ்பி. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எம்எஸ்பி வந்து நாங்கள் கொடுத்துட்றோம், அதாவது இந்த பருத்தி இன்னும் 2-3 விளைபொருள்கள் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இதே கவர்மெண்ட் வந்து இதுக்கு மில்லட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அது ப்ரொமோட் ஆகும், நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் இவங்க கொடுக்குற பொருளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தான் வந்து எம்எஸ்பி கொடுக்குறாங்க. அப்போ சேம் டைம் என்னென்னா அதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து நம்மளுக்கு கம்மிப்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களுக்கு ஒரு சத்தான உணவு வந்து கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதில் அவங்களுக்கு நியூட்ரிஷனான சாப்பாடு கிடைக்கணுங்கிறது அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அது வந்து எட்டாத கனியாக இருக்கும் ஏழைகளுக்கு. அப்போது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்க்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,75,000 கோடி வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க. அதை வந்து கொஞ்சம் இந்த மில்லட்ஸ்க்கு, சிறுதானியங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகும். ஆனால் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவாங்க. சிந்திங்க, செயல்படுங்க.
டீம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி இப்போ நம்ம ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா காவிரியிலேருந்து வர்ற ஆறு வந்து பல கிளைகளாக பிரிஞ்சு கால்வாயாக மாறி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேயும் கால்வாய்கள் இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறதுனா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்தா தண்ணி போகிறக்கான கால்வாய், இது வந்து வயல்வெளி. ஓகேவா? இப்போ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தண்ணி அதாவது வயல்வெளிக்கு தேவையான தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிச் தண்ணியாக மாறிடுச்சு. ஏன்னா டிச் தண்ணி இல்லாமல் இதில் வந்து இந்த மாதிரி முளைக்காது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டிச் தண்ணி தான். இந்த தண்ணி தான் வந்து கால்வாய்க்குள்ளே பூந்து விவசாயத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், சரி ஃபுல்லாக இந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெடுக்க இருக்குது. இது வந்து என்னென்னா இன்னும் சிட்டி கூட ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து இன்னும் இங்கேருந்து சிட்டியே வந்து ஒரு 50 கிலோமீட்டர். இப்போ நான் இருக்கிறது வந்து பஞ்சாபில். இப்போ என்னென்னா அதாவது கால்வாயிலே வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இது வந்து எந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து இருக்கிற கால்வாய்கள் வந்து இந்த மாதிரி தான். அது வந்து அதாவது சோழர் காலத்தில் கட்டின அந்த கால்வாய், அதவே இன்னும் புதுப்பிக்க முடியாமல் தான் இன்னும் நம்ம அப்படி இருக்கோம். அப்படின்னா எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சாப்பிட்றதே வந்து நிறைய எல்லாம் விஷம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அதுக்கு தேவையான போகிற தண்ணியும் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராபத்து. இது வந்து பாப்புலர் ட்ரீன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக இது இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இவங்க கோதுமை வந்து போட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கிற இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல எல்லாமே வந்து மார்ச் மாதத்துலேருந்து அது வரக்கே ஸ்டார்ட் ஆகுமாம்மா இந்த மரத்தோட இலைகள் எல்லாமே. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் முடியுதில்ல, இப்போ மார்ச்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்திருக்கு. इसका पता कब पूरा कब गिरेगा? इसका जनवरी में गिर जाता है, पूरा जनवरी में। यानी अभी शुरू हुआ, आपका कौन सा महीना में शुरू हुआ था? फरवरी में। फरवरी में शुरू होता है, फरवरी मार्च में निकलता है, ये फरवरी में पूरा निकल जाएगा. ஓகே, பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஃபுல்லாமே எல்லாம் விழுந்துருமா. அதுக்கப்புறம் அது வந்து குருத்துட ஆரம்பிக்குது. இப்போது மே மாதத்தில் வந்து ஆரம்பித்து இந்த இலைகள் எல்லாம் வருது. ஸோ அந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுக்கு மரத்துக்கு மரம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குவிண்டால் வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு போயிட்டுருக்காங்க. ஒரு குவிண்டால்னால் 100 kg. அப்போது அது போக கீழே வந்து இவங்க விவசாயம் வந்து நிலத்தில் பார்த்துக்கிறாங்க. டீம் ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தா சண்டிகரில் இருக்கிற டெக்கத்லான். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நான் வந்து டெக்கத்லானோட இது போட்டிருக்கனால எல்லாரும் என்ன வந்து நான் இங்கே வேலை செய்கிற பையன் நினச்சிட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஐயோ நம்மளால் முடியல. சைக்கிளில் வந்து என்னென்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து சைக்கிளில் ஒரு ப்ராப்ளம் பண்ணோம். திருப்பி வந்து போக்ஸ் டேமேஜ் ஆகி திருப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராப்ளம் பண்ணி சரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. இன் பிட்வீனில் பட் நல்லா தான் இருக்குது. அதுவும் நம்மளை வந்து எல்லோரும் பார்த்துட்டு பா பெரிய முதலாளி மாதிரி உட்காந்துருப்பா, வேலை செய்கிற பையனே முதலாளி மாதிரி இங்கே உட்காந்துருக்கானே அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. யோ அது ஓனர் சொல்லியா? யாரா ஓனரு? டக்ளஸ் என்ன? நல்லா தான் இருக்குது. இது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் ஹில் ஸ்டேஷன். நாளையிலேருந்து ஐ திங்க் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. டீம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 2 பேருமே வந்து நான் சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன், நிப்பாட்டி ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ அவங்க தான் பே பண்ணிருக்காங்க. நான் வந்த ஹைவே தான். இப்போ நீங்கள் டைம் பார்த்தா தெரியும், 1:45. आपका फ़ोटो ले लिया मैंने, याद रखना चाहिए इसके लिए. थैंक यू. वो तो फ़ोन में बात कर रहा है. आपका नाम? तुषार. सो थैंक यू सो मच. और लेट्स चीयर्स. आपका जैसा काफिला रहे लोग. டீம் ஆக்சுவலாக இது வந்து நான் போகிற வழி சண்டிகரில். இப்போ தான் சைக்கிள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வந்தோடனே இவங்களை வந்து பார்த்தேன். आपका नाम? साजी. आपका नाम? तालिब. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நிப்பாட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் குடிச்சிட்டு போங்க, வெயில் அடிக்குது அப்படின்றாங்க. आप लोग जो किया धन्यवाद है, क्योंकि काफ़ी सारे लोग आते जाते, कई लोगों को लगता है कि मदद करना है ऐसा. धन्यवाद भैया, धन्यवाद. டீம் இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். ஷாஹித் பகத்சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ பகத்சிங் வந்து எனக்கு ஒரு பெரிய 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 முன்மாதிரி. அவரோட பேரில் இருக்க அந்த ஏர்போர்ட் ரூட்குள்ள நான் உள்ள போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக மொஹாலி, பஞ்சாப். ஸோ அங்கே பார்க்கலாம், அந்த ஏர்போர்ட் ரூட் வந்து சூப்பராக மரம்லாம் வச்சு வேறு மாதிரி நல்லா பண்ணியிருக்கோம். கிரேட். டீம் எங்கள் போர்டில் போட்டிருக்கும் பாருங்கள், சண்டிகர், மொஹாலி சிட்டி. இங்கே தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இது எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம் இப்போ.
டீம் ஆக்சுவலாக இப்போ நான் போயிட்டுருக்க ரோட்டு வந்து பார்த்தா மொகாலி ரூட்டு. உண்மையிலுமே சொல்கிறேன், ப்ரில்லியண்ட்டான ஒரு மேப் அவுட் பண்ணி சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஐஎஸ்பி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பர்ஃபெக்டாக இங்கே எல்லாம் மரத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா மரம், அந்த ரூட்டு, எந்த இடத்துலையுமே வந்து டிராஃபிக்கு அந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெல் பிளான்டு சிட்டி சண்டிகர். க்ளீனிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது என்ன கொஞ்சம் உண்மையிலுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு சிட்டியை வந்து எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது வந்து சண்டிகர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லாமே இருக்கும், கரெக்டாக பிளாக் வைஸில் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ரியலி குட் டீம். ஆக்சுவலாக இது பார்க்கலாம். இப்போ என்னென்னா இது எல்லாமே செக்டர் வைஸு அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், செக்டர் 66, 66A. இது எல்லாமே வந்து பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானு. இப்போ நம்ம போகிற எந்த சிக்னல்லையுமே வந்து டிராஃபிக் போலீஸ் அவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இட்ஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீம். ஒரு வழியாக டே 112 வந்து முடிச்சாச்சு. நான் வந்தது வந்து சண்டிகர். அப்பா ஒரு வழி ஆகிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக ட்ரை ஆகி வெயிலை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேயே. தென் நம்ம சைக்கிள் பாருங்கள் இங்கே வந்தாச்சு. இனி குளிச்சு கிளம்பி இந்த துணியெல்லாம் துவைச்சி ஃபோனு எல்லாத்துக்குமே வந்து பேட்ரி போட்டு இனி வந்து தயாராகணும். ஏன்னா நாளையிலேருந்து எல்லா ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நல்லா எனர்ஜி இருந்தால் தான் பற்றும் சரியாக இருக்கும். பட் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட்டு 6:32. ஐயோ, இன்றைக்கி நம்ம முடிக்கிறதுக்கு 6:32 அப்படி ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாளைக்கு இங்கேருந்து வெளியே வந்து நம்ம எங்கேயாவது இப்போ அவுட்டரில் போனோம்னா இன்னும் ரூம் கிடைக்கிறதுக்கு எல்லாம் சிரமமாக இருக்கனால தான் இங்கே சண்டிகரில் மெயினில் வந்து ரூம் வந்து எடுத்தாச்சு. இன்றைக்கி குளிச்சு கிளம்பி அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனர்ஜெட்டிக்காக.